ஸோ ஹாய் கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைகர் கேக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த டைகர் கே வந்து மாமல்லபுரத்தில் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துக்கு வராங்க. பட் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் இவங்க வந்து பார்க்குறதே இல்லை. ஸோ அதை தான் நான் இன்றைக்கும் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரான உடனே நம்ம வந்து டிக்கெட் கவுண்டரில் வாங்கிட்டு நம்ம வந்து உள்ளே போனோம். இந்தியன் சிட்டிசனுக்கு வந்து 25 rupees. இதே நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வரீங்கன்னா 300 ரூபா இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போனோடனே வந்து நிறைய கார்டனிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே வந்து அவ்வளோவா வந்து கேரே பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ தான் வந்து நிறைய பேர் இந்த இடம் வந்து ஃபேமஸ் ஆகி நிறைய பேர் வராங்க. ஸோ அதனால் வந்து கார்டனிங் ஒர்க்ஸு அது எல்லாமே வந்து நிறைய அடிஷ்னல் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் ஹியர் இட் இஸ். ஸோ இந்த கேவ் வந்து பாருங்கள், செமையாக இருக்குது கைஸ். ஸோ இந்த குகைக்கு வந்து இன்னொன்று பேர் கூட வந்து இருக்குது, டைகர் ஹெட்டட் ராக்குன்னு வந்து ஒரு பேர் இருக்குது. நம்ம அதை சுருக்கி டைகர் கேவ்னு வந்து சொல்கிறோம். ஸோ இங்கே பாக்ஸாக இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓட்டை அது எல்லாமே வந்து உள்ளே வந்து ஒரு சிற்பம் வந்து முனிவர் ஒருத்தர் வந்து தியானம் செய்கிற மாதிரி வந்து சிற்பங்கள் எல்லாமே வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த பிளேஸுக்கு நான் வந்து 3 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த பிளேஸை நான் வந்து விசிட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வந்து யூடியூப்பில் வந்து மாமல்லபுரம் சீரீஸ் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து போட்டிருப்பேன். அதில் வந்து இந்த டைகர் கேவை மட்டும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து மாமல்லபுரத்தில் வேறு பிளேஸ் பார்க்கலான்னு தான் வந்தோம். ஆனால் வந்து இது ஆன் த வேல வந்திருக்கு. சரி இதுவும் வந்து பார்த்துருவோம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் இந்த மாமல்லபுரம் சீரீஸ் பார்க்கலன்னா வந்து பாருங்கள், நான் வந்து லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாமே இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த டைகர் கேவுக்கு அப்படியே பக்கத்தில் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டனல் மாதிரி வந்து உள்ளே போகுது. ஸோ இந்த டனல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வெளியில் தான் வந்து போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனா வந்து இங்கே மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு கிணறு மாதிரி வந்து ஒன்று இருக்குது. ஸோ மேபி அது கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கலாம், எனக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியல. நான் உள்ளே போகலான்னு தான் வந்து பார்த்தேன். பட் ஆனால் இது வந்து ரொம்ப நாள் ஓப்பனில் வந்து இருக்கேன். சரி எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு வேணான்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நிறைய பேர் இந்த மாதிரி வந்து போவாங்க. ஸோ அது மட்டும் கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து சின்னதாக ஒரு வீடு மாதிரி வந்து ஒன்று இருக்குது. ஸோ அது கூட மேபி இது கூட கனெக்ட் ஆகிருக்குமான்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து அது வேறு ஏதோ ஒரு ஸ்டோர் ரூம் போல் இருக்குது. ஸோ ரொம்ப பாடடைஞ்ச நிலைமையில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன கிணறு. இங்கே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் போகுது பார்த்தீங்களா. இது நல்லா இருக்குது. இந்த இடம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. நிறைய ட்ரீஸு கிராஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஜூம் பண்ணி காட்டினா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியுது பார்த்தீங்களா. மேபி எனக்கு தெரிஞ்ச இந்த கிணறா தான் வந்து நினைக்கிறேன். கிணறு கூட தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். எனக்கு வந்து சரியாக தெரியல. சரி, ஸோ இந்த டைகர் கேவ் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகலாம். ஸோ இந்த டைகர் கேவ் உள்ளார வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வச்சு அதில் மேலே வந்து ஒரு QR கோடு வந்து வச்சுருக்காங்க. ஆடியோ டூர்னு மேலே வந்து போட்டிருக்கேன். சரி என்னடான்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தா இது வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த டைகர் கேவ் வந்து சுற்றி காட்டும் போல். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து கூட நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. ஸோ அது நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் வந்து நிற்கிது பார்த்திங்களா. இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியம் தான் கைஸ். எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் பல வருஷ கணக்கில் வந்து இப்படியே வந்து நிற்கிது. செமையாக இருக்குது கைஸ். ஸோ அப்படியே நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எல்லாமே வந்து எடுத்திங்கன்னா செமையாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கான நல்ல இடம்னே நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன். பாருங்கள் எவ்வளோ பெருசு பார்த்திங்களா. ஃபோனில் கூட இது வந்து கவர் ஆக முடியல பார்த்திங்களா. எவ்வளோ தூரம் தள்ளி போகிறனாலுமே வந்து ஃபோனில் வந்து இது கவரே ஆக மாட்டேங்குது. இப்போ தான் கைஸ் கவரே ஆகுது. அவ்வளோ பெரிய கல் இது, செமையாக இருக்குது. ஸோ இந்த கல்லை நீங்கள் அப்படியே தாங்கி பிடிக்கிற மாதிரி நின்றுட்டு அப்படியே சைட் வியூலேருந்து பார்த்தீங்கனாலே வந்து செம்மையாக இருக்கும் கைஸ். பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக இருக்குங்க. இந்த கல்லெல்லாம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு செம்மையாக இருக்குது கைஸ். கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நேச்சுரலான கல் எல்லாமே வந்து இங்கே நிற்கிது. ஸோ இங்கே வந்து ஒரு பாறை மேலே ஏறலான்னு வந்து பார்த்தேன். இது வந்து குட்டி பாறை தான், ஆனால் அதுக்கே என்னால் வந்து சறுக்குது. ஸோ இந்த மாதிரி யாருமே வந்து பண்ண வேணாம். ஸோ ஏன்னா வந்து நிறைய பேர் சறுக்கிட்டு போய் விழுந்துருவாங்க. ஸோ நம்மளாலலாம் இந்த பாறை ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே உட்காந்துட்டேன்.
ஸோ ஓகே கைஸ், வாங்க அடுத்த பிளேஸ் போகலாம். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குன்றதுனால வந்து இன்னொன்று வந்து பிளேஸ் வந்து ஒன்று இருக்குது. அங்கே வந்து சிவன் டெம்பிள் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டோம், நம்ம வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும். ஸோ கீழே வர இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை லீவ்ஸாகவே வந்து ஃபுல்லாக கொட்டி கிடந்திருக்கு. ஸோ மஞ்சுமில் பாய்ஸ் வர மாதிரி வந்து நானும் ஏதாச்சும் குழிவில் விழுந்துருவானான்னு பார்த்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இதுதாங்க நான் சொன்ன சிவன் டெம்பிள். ஸோ இங்கே வந்து மண்டபம் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அது உள்ளே தான் வந்து சிவனுடைய சிலை வந்து இருக்கும். ஸோ இதுக்குமே வந்து உங்களுக்கு ஆடியோ டூர் வந்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நந்தியோடைய சிலை கூட வந்து இருக்குது. ஸோ இதுதாங்க சிவனோட கருவறை. ஸோ கேட் எல்லாமே வந்து போட்டு பாதுகாப்பாக வந்து வச்சுருக்காங்க. இதுதாங்க சிவன் லிங்கம், செமையாக இருக்குது. ஸோ இதே சிவன் லிங்கத்துக்கு பின்னாடி வந்து சிவனுடைய சிற்பம் கூட வந்து இருக்குது. ஸோ இங்கே கூட வந்து நிறைய சுவற்றல் எல்லாமே வந்து நிறைய செதுக்கி வச்சுருக்காங்க. ஆல்சோ இங்கே வந்து கல்வெட்டு கூட வந்து இருக்குது. இந்த கல்வெட்டு வந்து 2 சைடுமே வந்து இருக்குது. துவார பாலகர்கள் கூட வந்து இருக்காங்க. ஸோ இந்த சிவன்லிங்கத்துக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் வந்து நந்தியோடைய சிலையுமே வந்து இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் வந்து இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து அழகாக தான் இருக்குது சிற்பம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்னிமார்களுடைய கோவில் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு சில பேர் இங்கே வந்து படைச்சிக்கிட்டு இருக்காங்க கடவுளுக்கு. நம்ம போயிட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் சாமியை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இதுதாங்க சப்த கன்னிமார்களுடைய சன்னதி வந்து இங்கே வச்சுருக்காங்க, கருவறை. ஸோ இங்கே மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 7 பேருடைய சிற்பம் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து டூரிஸ்ட் பிளேஸாக வந்து பார்க்காம அவங்க வந்து கோவிலை வந்து கும்பிட்றாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இங்கே வந்து பாறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போருடைய சிற்பங்கள் எல்லாமே வந்து செதுக்கியிருக்காங்க. எப்படி எல்லாமே வந்து போர் பண்ணுவாங்கன்றதை வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த இடத்த நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து சுற்றி காமிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான டிஸ்கிரிப்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ அடுத்து வரக்கூடிய மாமல்லபுரம் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் வந்து ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை வந்து ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் அப்புறம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.